சரியான பதில் சொல்லுவார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் பொழுது கூட்டணி தர்மத்தை மீறி பேசினதா சொல்லி அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில இருக்கும் பொழுதும் இவருடைய நிலைப்பாடுகள் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெற்றார். அதாவது விஜய் அவர்கள் வேற யாரிடமும் கூட்டணி வைக்காத அளவுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டுமோ அதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா பண்றதா ஒரு போக்கஸ் இருக்குது. அவருடைய வழிகாட்டுதல் படிதான் விஜய் செயல்பட்டு இருக்கிறாரா? உங்களுடைய கருத்து? அவருடைய வழியில் செயல்பட்டு இருக்கிறாரா என்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய திருப்பெயரை முன்னிறுத்தி திரு திருமாவளவனத்திலே இணைந்தார்கள். திருமாவளவனும் அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து முன்னிறுத்தினார்கள். ஆனால் முன்னிறுத்திய பின்பு அந்த கட்சிக்கும் தலைமைக்கும் அவர் விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு கட்சியிலே நாம் இணைகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்சியுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டு அந்த தலைவர் பின்னால் நின்றால் அடுத்ததாக அவர் பொதுவெளியில் பேசுகின்ற கருத்துக்கள் தலைவருடைய கருத்துக்களாகத்தான் மட்டும் இருக்க வேண்டும். இன்று நான் அதிமுகவில் மூத்த உறுப்பினராக இருந்தாலும் கூட எங்களுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை ஒட்டித்தான் நான் பேச வேண்டும். அதுதான் கட்சியினுடைய மரபு. ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு கட்சியில் கூட்டணியை இருந்து வெற்றி பெற்று அந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்திய கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அந்த சூழலில் இவர் தேவையில்லாமல் கருத்தை சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். ஆனால் திரு திருமாவளவன் அவர்கள் அனுபவம் வாய்ந்தவர், நல்ல சிந்தனையாளர், சமூகத்திற்கும் மக்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டவர். அதன் அடிப்படையிலே அவரை ஒதுக்கி வைத்துவிட்டார். அவர் இன்னொரு இடத்துக்கு வருகிறார். அங்கே எப்படி திரு திருமாவளவனிடத்திலே அவரை முன்னிலைப்படுத்திக்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்தாரோ அதே நிலையில் இந்த கட்சியில் நேற்று பொதுக்குழு செயற்குழுவிலே பார்த்திருப்பீர்கள். அவராக பேசுகிறார். நீண்ட காலமாக 20-30 ஆண்டு காலமாக நடிப்பு தொழிலே இருந்த அந்த ரசிகர்கள் திரு விஜய் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் தளபதி என்ற பட்டம், தளபதி தானே, தளபதி என்ற பட்டம் 30 ஆண்டு காலம் அந்த தளபதிக்காகவே தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தொண்டர்கள் கொடுத்த பட்டத்தை